மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, ஒரு சின்ன 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், அவ்வளோதான் பாருங்கள். நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டால் போதும். அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் வதக்குறோம். அதை இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி எடுத்துருவோம். இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். பன்னீர் வந்து நான் இது கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூபாக வெட்டி எடுத்திருக்கேன். பன்னீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அது போல் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து பன்னீர் வந்து வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். வறுத்து எடுக்கிற அதே எண்ணெயிலையும் தாளிச்சும் விட்டுறலாம். பன்னீர் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வறுத்து எடுத்துடலாம். மாற்றி வச்சுருவோம். வறுத்து எடுத்தாச்சு. மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. 1/4 ஸ்பூன் சீரகம், ஏலக்காய் 3, கிராம்பு 3, ஒரு பட்டை 3, 2 வரமிளகாய் அதை போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். இப்போ இதை கலந்துருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தயிரோட கலந்து வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்துருவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இதோடு சேர்ந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது போல் முழுசாகவே சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 1 இதை சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாடை போயிட்டு நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 தக்காளி, 1 கிலோ சிக்கன், அடுத்து உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், சிக்கன் வந்து தண்ணி விட்டு வதங்கட்டும். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே காரசாரமாக சாப்பிடுவோம். அதனால் நான் அதிகமாக சேர்த்துக்குவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 2, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். 1 கிலோ கறிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து கரெக்டாக இருக்கும். காரத்தை மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அடுத்ததாக இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வேணாம். முன்னாடியே நம்ம மஞ்சத்தூள் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் சேர்க்க வேணாம். அடுத்து வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலா போட்டு கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு கிரேவி மாதிரி தான் வச்சுக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக குழம்பு வேண்டாம். கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ வெந்து வத்துறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உப்பே போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் விட்டு வந்துருச்சு. கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை மாதிரி செஞ்சிட்டோன்னா நம்ம சாதம், சப்பாத்தி, இந்த மாதிரி உப்புமா எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடலாம். அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றி 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயம்,
இப்போ இதை வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 தக்காளி அதையே அரைச்சி அதையே சேர்த்து கலந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா இது வந்து கிரேவி பக்குவத்தில் தான் சேர்ப்போம், அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மசால் வாசம் போகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு விட்டு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்திருக்கேன். அந்த முட்டையும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெய் பிரிய விட்டுருவோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா பிடிச்சி வெந்திருக்கும். அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்தில் தொட்டு சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை வந்து ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சுட்டு அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, அது கூட தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். கிழங்கும் கொண்டக்கடலையுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சனே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் அன்னாச்சி பூ சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். குருமாவுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். நான் வந்து இதில் 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம், ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து நல்லா மசியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, இந்த அளவுக்கு இருந்துட்டாலே போதும். இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை போட்டு வதக்கிடலாம். மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம வந்து கடலை வந்து கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். அடுத்ததாக வேக வச்ச கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கும், அதனால் அதிகமாக தண்ணி வேணாம், இந்த அளவுக்கு போதும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு குருமா பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குன்ட்டு. பார்க்கவே அருமையாக கலர்ஃபுல்லாக அருமையான ஒரு குருமா செஞ்சுருக்கோம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 போல் பச்சை மிளகா, அப்புறம் 2 பெரிய வெங்காயம். இதை வதக்கிடுவோம். வெங்காயத்தை கருக விடாமல் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு போட்டு வதக்குனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் கலந்துருவோம். அடுத்து மஞ்சள் தூள், அடுத்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி. தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறதுனால ரொம்ப மசியணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். நான் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். முதல்ல முட்டையை நல்லா உடச்சி இப்படி இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுட்டு இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ தாளிக்க ஆரம்பித்தாலும் எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்லையாவது நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு போட வராது இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. கலந்ததுக்கப்புறம் நான் வந்து அடுத்து 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதையை துருவி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மொத்தம் இதுக்கு வந்து நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். முட்டை துருவினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுருவோம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்திங்கனாலும் நல்லா கொலன்னு ஆகக்கூடாது. லைட்டாக பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி கலந்து உதிரியாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு கலந்துருவோம். அவ்வளவுதான். அருமையான ஒரு முட்டை கீமா மசாலா ரெடி. அதிகமாக கிரேவி எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணியை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். இது போல் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கிற சிக்கனாக 200 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு கிரேவி பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1, 1.5. இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து மல்லித்தூள் 1, 2. இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். அடுத்து மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். மசாலாவை இது போல் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா சிக்கன், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துடலாம். இது கூடவே மல்லித்தலை, தேவையான உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா மசாலாவில் சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கணும். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவுக்கு அதிகமாகவும் நம்ம குக்கரில் செய்கிறதுனால தண்ணி ஊற்றக்கூடாது. எப்பயுமே நான் சொல்கிறது தான், குக்கரில் குழம்பு கிரேவி எதுனா செஞ்சிங்கன்னா தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றுங்க. அளவுக்கு அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அந்த கிரேவி பக்குவத்துக்கு வராது. நம்ம ஊற்றுற தண்ணி அப்படியே தான் இருக்கும். அதனால தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே சொல்லுவேன், குழம்பு நம்ம குக்கரில் கிரேவி குழம்பு எது பண்ணாலுமே நம்ம வேக வச்சோம்னா குழம்பு வந்து நல்லா அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கிரேவி வந்து வெந்துருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சேர்ந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கு வந்து 1, 2 நல்லா முழுசாகவும் மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சும் நல்லா ஒரு நல்ல பக்குவத்தில் இருக்குது. சிக்கனும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். அதே போல் பட்டாணி ஏற்கனவே நம்ம வேக வச்சு தானே சேர்த்துருக்கோம். அதனால் அதுவுமே நல்லா வெந்துடும். இது சப்பாத்திக்கு, அப்புறம் பரோட்டாக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சிக்கன் இதெல்லாம் போட்டு நீங்களும் இதே போல் கிரேவி செஞ்சு பாருங்கள். 150 கிராம் கொண்டக்கடலையை இது ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி. தக்காளி வருங்க ரொம்ப நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் மல்லித்தூள் சேர்த்துருவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், அடுத்து 1/4 ஸ்பூன் சீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருவோம். இந்த மாதிரி மசாலாவை இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். சும்மா ஒரு 10-20 செகண்டுக்கு இப்படி வதக்கினீங்கனாலே போதும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை வேக வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா பாருங்கள் குலைவாக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஒரு 10-20 போல் கொண்டைக்கடலை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ஊற்றிடலாம். நல்லா இது கலந்து விடலாம். உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் கொண்டைக்கடலையில். அதனால் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து இந்த பக்கமாக கொஞ்சம் கொண்டைக்கடலை வந்து நான் போடாமல் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி மசிச்சிடலாம். நல்லா குலைவாக வேக வச்சதுனால நல்லா மசிச்சிரும். அதனால் இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இது போல் மசிச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து மறுபடியும் இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது வரை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி நம்ம கொண்டைக்கடலையை கொஞ்சம் வேக வச்சதை அப்படி மசிச்சு இது கூட சேர்த்துட்டோம்னா நல்ல ஒரு கெட்டி பக்குவத்துக்கு வரும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து இந்த மசால் வாடையெல்லாம் போகிறதுக்காக நல்லா வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு 7 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். மசால் வடையெல்லாம் போயிடுச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஈஸியான முறையில் நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். 2 பச்சை மிளகாய், ஒரு 8 போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்க தேவையில்லை, கம்மியாக அரைச்சிக்கிட்டால் போதும். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு, இதை கலந்துடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஏன் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கோன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். அந்த மசால் வந்து கருகாமல் இருக்கணும். இப்போ நான் இது போல் முட்டையை நம்ம லைட்டாக இந்த மாதிரி நல்லா கீரி வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே மசாலாலாம் இறங்கும். முட்டை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல மசாலாலாம் இந்த முட்டையில் படுற அளவுக்கு நல்லா சேர்த்து விட்டுறணும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி முட்டை வேகிறதுக்காகவும் சேர்த்தே தான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்போ தான் கருகாமல் முட்டை வந்து வறுக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் பாருங்கள் வச்சு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றியிருக்க தண்ணியும் நல்லா வச்சிருச்சு. அதே சமயம் முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா இறங்கி நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடுவோம். நீங்கள் முட்டை அந்த மாதிரி மசால் போட்டு வேக வைக்கிறப்ப அந்த 2 நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, இல்லைன்னா கருகி போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நூற்றம்பது கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை வேக வச்சிடலாம். தேவையான உப்பு, ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கலந்துருவோம். மசாலா வந்து கலந்தாச்சு. இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. தாளித்து விட்றலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு பொரியிறப்போ கொஞ்சம் சீரகம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா கலந்தோலையே அதை சேர்த்துடலாம். நல்லா இது போல் மசால் போட்டு கலந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி 3 தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் சேர்த்துலாம். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொண்டக்கடலையில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துட்டு அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் கிரேவி பக்குவத்துக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக கசூரி மேத்தி, கொஞ்சமாக மல்லித்தழை. ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்குவம் வந்து கெட்டியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணிக்கு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா இது போல் நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு ஒரு சென்னா கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதே போல் கிரேவி செஞ்சு நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கிரேவி வந்து சில்லி பண்ணி தான் கிரேவி பண்ணுறோம். அதனால் அது ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இதை தட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6-7 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் தட்டி எடுத்திருக்கேன். இப்போ வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். இதெல்லாம் கலந்துருவோம். கலந்து இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சிக்கன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா கலந்து விட்டுடலாம். இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் தேங்காய் பால் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சில்லியில் மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். கிரேவிக்கு உப்பு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். அதிக நேரம்லாம் கொதிக்க வேணாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். அதான் பாருங்கள், ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டே நான் வந்து நல்லா வேக விட்டுட்டேன். நல்லா அந்த கிரேவி வந்து சிக்கன் கூட ஒட்டி நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த சிக்கன் பொரிச்சு போட்டதுலேயும் அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அந்த மசால் வடை போகணும் இல்லையா, அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நான் வேக வச்சேன். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டு, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதுவும் முழுசாகவே வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 5 தக்காளி எடுத்து வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இதை கலந்துருவோம்.
நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மசால் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் மணத்தோட நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ரெசிபியா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. என்னதான் நீங்கள் தக்காளி குழம்பு செஞ்சீங்கனாலும் அது ருசியாக இருக்கணும் அப்படின்னா அதை எந்த அளவில் சேர்த்தோம்னா அது ருசியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இதுக்கப்புறமா மல்லித்தலை தூவுறது, கருவேப்பிலை தூவுறதுலாம் எதுவும் வேணாம். டக்குன்னு மிளகாத்தூள், மல்லித்தூள் இருக்குதா, தக்காளி இருக்குதா, வெங்காயம் இருக்குதா போட்டு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 150 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிரை ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். அடுத்து 3 கத்திரிக்காய் சேர்த்துடலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இது போல் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். தக்காளி எல்லாம் முழுசாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டால் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மாவாக பண்ணிட வேணாம். கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சோலையே அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிறு, அதே இதில் சேர்த்துடலாம். லைட்டாக கொதிக்கட்டும். இது 2 சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம்லாம் வேணாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான். அதுக்கு மேலேயெல்லாம் வேண்டாம். உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கணும். தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. இது ஒரு கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும். ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ 2 நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மல்லித்தலை தூவிடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் தூவிட்டு கிளறி விட்டுருவோம். அவ்வளோதான் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை இது போல் வதக்குனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்ததாக 2 தக்காளியை இது போல் அரைச்சிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். தக்காளி ஊற்றி அந்த தக்காளியோட தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை வதக்கிடலாம். மசாலா இது போல் வதக்குனதுக்கப்புறமா நான் 2 பாக்கெட் காளான் இந்த போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்ததுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம காளானில் தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. நம்ம 2 நிமிஷம் நம்ம வதக்குனாலே இந்த மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இதில் ஒரு குடமிளகாயை இது போல் க்யூப் சைஸில் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதே போல் வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காளான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா காளான்லேயே நிறைய தண்ணி இருக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கரெக்டாக அந்த முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கிட்ட நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அருமையான கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை கீரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கீரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கத்து மல்லித்தலை, 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இதில் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்தெடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ எடுத்துடலாம். முட்டையை வறுத்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம தாளிச்சிக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டையாக ஒரு 3 இல்லைன்னா 2 பட்டை. இப்போ அது பொரிஞ்சதுமே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை நான் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறேன். இதில் இந்த மசாலா நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட தேவையில்லை. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயே நல்ல காரம் இருக்கும். அதனால் மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேணாம். இதே மசாலா மட்டுமே நமக்கு போதும். இதுவே நல்லா வெந்து நல்லா தண்ணி வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அப்போ அந்த முட்டையில் இந்த கிரேவியோட சாரெல்லாம் இறங்கும் பார்த்திங்களா, அதனால் மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அடுப்பை நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடிடலாம். மறுபடியும் இப்போ 2-3 நிமிஷம் வேக வச்சுலையே அதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு. இந்த முட்டையிலையும் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முட்டை, இந்த முட்டையை நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே இது போல் கொஞ்சமாக மல்லித்தலை தூவுறதுனாலும் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதே மெத்தடில் செய்யுங்க. ரொம்ப ஈஸியான முறை தான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சம் அது வதக்கி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய். குடமிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். குடமிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளியாக இது போல் நம்ம வெங்காயம் கேப்சிகம் எப்படி வெட்டணுமோ அதே சைஸில் வெட்டி போடுறேன். இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா அதிக நேரம் வதக்க வேணாம். அந்த தக்காளி லைட்டாக அந்த இதை சாஃப்டானா போதும், அவ்வளோதான். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலக்கணும். இந்த மாதிரி கடலை மாவு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் கலந்துடலாம்.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த மாதிரி மசால் போட்டு கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி டைமில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, இதையே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். மறுபடியும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெங்காயம், குடமிளகாயெல்லாம் அந்த மசால் கூட நல்லா கலந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அருமையான ஒரு குடமிளகாய் கறி ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் சப்பாத்தியும் குடமிளகாய் கறியும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் போய் சாப்பிட்றேன்.